அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 12ஆம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிகழவிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது எவ்வாறு இருக்கப்பெற போகிறது, எந்தெந்த விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது, எந்தெந்த விஷயங்களில் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும். வருமானத்தில் சின்ன தடைகள் வந்தாலும் கூட பொருளாதார ரீதியான பாதிப்புகள் பெரிய அளவில் உண்டாகாது. அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் தலை தூக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது மன ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்றொரு புறம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். அதே மாதிரி பயணங்கள் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். பெரிய நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் பொருளாதார ரீதியான விஷயங்களில் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதாங்க செய்யும். இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக திகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வரவு செலவை திட்டமிட வேண்டியதும் அவசியமாகிறது. தேவையில்லாத செலவுகளையும் குறைக்க வேண்டுங்க. திடீர் யோகம் ஏற்பட்டு எதிர்பாராத லாபம், பெரிய தொகை கிடைக்கிறது போன்றவை தங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடைய உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, இடமாற்றம் மூலமாக பண ஆதாயங்கள் உண்டாக பெறுவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால திருமணம் என்னும் சில மாதங்கள் கழித்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க திருமணத்தை அஷ்டம சனி முடியும் வரைக்கும் தள்ளி போடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமண தடை இருந்தால் ராகு கேது பயிற்சியால் திருமண யோகம் உண்டாக பெறுவீங்க. அதே மாதிரி காதல் திருமணம், வேற்று மொழி, வேற்று மதம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டவரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் பலருக்கும் அமைய பெறுங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கலாம். பிரிந்து சென்றவங்க தேடி வந்து பேசுவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு விதமான மன விரக்தி ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறத மட்டுமே நினைத்து கொண்டு நீங்கள் தொழில் ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானினுடைய பயிற்சியால் இந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகுங்க. அதே போல் தங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ற மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரம் விருத்தியாகும். ஆனால் பெரிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதையும் அதிகரிக்கவும் செய்யலாம். பிரிந்து சென்றவங்க தேடி வந்தும் பேசுவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால ஒரு விதமான மன விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிறத மட்டுமே நினச்சிக்கிட்டு நீங்கள் தொழில் ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அடுத்த காலம் வரவிருக்கும்
வரவிருக்கக்கூடிய குரு பயிற்சியின் காரணமாக உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ற மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரம் விருத்தியாகும். ஆனால் புதிதாக பெரிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் தற்போது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க. அவ்வப்போது உடல் சோர்வு, தூக்கமின்மை உள்ளிட்டவையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. அதே மாதிரி பெரிதாக அலட்டி கொள்ளாமல் மனதை குழப்பி கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசாங்க வேலைகளில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே சமயம் குறுக்கு வழிகளில் எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். நல்ல வேலை கிடைக்கும். வருமானத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட பொருளாதார ரீதியான பாதிப்புகள் பெரிய அளவில் உண்டாகாது. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. அப்படிங்கிறது மன ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்றொரு புறம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். அதே மாதிரி பயணங்கள் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். பெரிய நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் பொருளாதார ரீதியான விஷயங்களில் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதாங்க செய்யும். இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக திகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வரவு செலவை திட்டமிட வேண்டியதும் அவசியமாகிறது. தேவையில்லாத செலவுகளையும் குறைக்க வேண்டுங்க. திடீர் யோகம் ஏற்பட்டு எதிர்பாராத லாபம், பெரிய தொகை கிடைக்கிறது போன்றவை தங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடைய உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, இடமாற்றம் மூலமாக பண ஆதாயங்கள் உண்டாக பெறுவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால திருமணம் என்னும் சில மாதங்கள் கழித்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க திருமணத்தை அஷ்டம சனி முடியும் வரைக்கும் தள்ளி போடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமண தடை இருந்தால் ராகு கேது பயிற்சியால் திருமண யோகம் உண்டாக பெறுவீங்க. அதே மாதிரி காதல் திருமணம், வேற்று மொழி, வேற்று மதம், அப்படி இல்லைன்னா வெளிநாட்டவரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் பலருக்கும் அமைய பெறுங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கலாம். பிரிந்து சென்றவங்க தேடி வந்து பேசுவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு விதமான மன விரக்தி ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறத மட்டுமே நினைத்து கொண்டு நீங்கள் தொழில் ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானினுடைய பயிற்சியால் இந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகுங்க. அதே போல் தங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ற மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரம் விருத்தியாகும். ஆனால் புதிதாக பெரிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதையும் அதிகரிக்கவும் செய்யலாம். பிரிந்து சென்றவங்க தேடி வந்தும் பேசுவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால ஒரு விதமான மன விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிறத மட்டுமே நினச்சிக்கிட்டு நீங்கள் தொழில் ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அடுத்த காலம் வரவிருக்க
வரவிருக்கக்கூடிய குரு பயிற்சியின் காரணமாக உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ற மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரம் விருத்தியாகும். ஆனால் புதிதாக பெரிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் தற்போது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்க.